யாரெல்லாம் பிரசன்னத்தோட வாழ்றாங்களோ அவர்களுக்கு இந்த உலகம் நிச்சயமாய் நடுங்கும். பிசாசு நடுங்குவான். யாரு குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்க மேலையும் என் மேலையும் தான் பிசாசனுடைய டார்கெட்டு. மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னது மாதிரி நீங்க ஒருத்தர் அந்த வீட்டில் இல்லாம போனா போதும், அந்த குடும்பம் ஒண்ணுக்கும் இல்லாம போகும். ஆமேன். வேதத்துல லோத்தனுடைய மனைவி எப்ப அந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னையிலிருந்து அந்த வீடு ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. சிஸ்டர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்க தான். பிரதர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்க தான். நீங்க தான் இப்பொழுது விளைஞ்ச கோதுமை மணி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பிரிச்சுவலை குறித்து தெரியும், ஆண்டவரை குறித்து தெரியும், அவருடைய தண்டனையை குறித்து தெரியும். ஆனால் அதனால தான் பிசாசு போராடுறான். உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு போராடுறான், உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு போராடுறான், உங்கள் ஜெப ஆவியை எடுத்து போடுறதுக்கு போராடுறான், உங்கள் விஷனை அவன் மறைக்கிறான். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே தந்து உங்கள் விதையை மட்டும் இல்லை, கனி கொடுக்க போகிற அதை மட்டும் இல்லை, உங்களையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர் ஆமென். கோதுமை மணி, நீ கோதுமை மணி. எல்லா ப்ராசஸுக்கும் ஆண்டவர் உங்களை தப்பிச்சுட்டாரு. ஆண்டவர் இப்போ உங்களை ரொம்ப அழகான ஒரு கருவியா கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான், இல்லை இதையும் பிடுங்கணும், இதையும் பிடுங்கணும். நீ பிறக்கும் போது தப்பிச்சுட்ட, நீ வளரும் போது தப்பிச்சுட்ட, ஆனா நீ இப்ப பயன்படும் போது உன்னை நான் விடமாட்டேன்னு ரொம்ப எதிருக்கு எதிர் நிற்கும் போது ஆண்டவர் கிதியோனுடைய அபிஷேகத்தை கொடுத்து மீதியானுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? என்னை சத்துரு தொட முடியாது, என்ன அசுத்தம் தொட முடியாது, என்ன அவனுடைய கிரியை தொட முடியாது, சோர்வு என்ன தொட முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவமானம்? எனக்கு மட்டும் ஏன் ஜெபம் மடியிலே திரும்பி வருது? அப்பா அப்பா நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ மீதியானியருடைய கையிற்கு தப்புவிக்கப்பட்ட தேவ பிள்ளை. அவமானம் வரத்தான் செய்யும், ஆனால் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு முன்னே நடந்து போகிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது, தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா.